ஆக்சுவலாக பொட்டிக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வருவாங்க. அப்போ கேட்பாங்க, இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து எந்த மாதிரி நெக் ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ், ட்ரெண்டில் எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டுக்காம நம்ம பாடி ஷேப்க்கு எது சூட் ஆகுமோ அந்த நெக் ஷேப்ஸை வந்து ஆல்வேஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மோரோவர் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வி நெக் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. டீப் வி, ப்ராட் வி அதெல்லாமே இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அந்த நெக் ஷேப்ஸ்லாம் நார்மலாகவே இன்னைக்கு மேக்ஸிமம் பாடி ஷேப்க்கு வந்து அது சூட் ஆயிடுது. 1-2 பாடி ஷேப் மட்டும்தான் அது அட்வைசபிள் இல்லை. அதர்வைஸ் வி நெக் இஸ் அட்வைசபிள் தான். அதெல்லாம் விட முக்கியம் வந்து நம்ம என்ன பிளவுஸோட நெக் ஷேப்புக்கு தகுந்த ஆக்சசரிஸ் போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 2 விஷயம் நான் சொல்றேன். ஒன்று வந்து க்ளோஸ்டு நெக் ஷேப் இருக்கிற போட் நெக், காலர் நெக் எல்லாம் நீங்க நெக் பீசஸ் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல டேங்கிளிங் இயர்ரிங்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூட் ஆயிடும் அது. செகண்ட் வந்து நெக் ஷேப் ஓப்பனாக இருக்குது, க்ளோஸ் நெக் இல்லாமல் ஓப்பனாக இருக்கிற எந்த நெக் ஷேப்புக்குமே ஒரு சோக்கர் போட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிராண்டாக இருக்கு ஃபங்க்ஷன், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா சோக்கரோட சேர்த்து ஒரு மீடியம் லென்த் நெக் பீஸ் ஏதாவது ஒன்று போட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப அழகாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ளவுஸ் நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்சசரிஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சூஸ் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஓவரால் அவுட்ஃபிட்டில் ரொம்ப அழகாக இருப்பீங்க.